ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வந்திகா டிசைனர். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தம்ப்நெயிலில் வச்சிருந்த மாதிரி நான் வந்து டாப் பாட்டம் தான் வந்து கட்டிங் ஸ்டிச்சிங் வந்து பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் வந்து சிந்தட்டிக் மெட்டீரியல். நான் நார்மலாக சிந்தட்டிக் சுடிதாரில் டாப் அண்ட் பாட்டம் ஷால் இருக்கிறதுல நான் வந்து பாட்டம் பார்ட் மட்டும் பேண்ட்டு பீஸை மட்டும் நான் எடுத்து இதில் வந்து நான் இப்போ பாப்பாவுக்கு வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ இது வந்து ஹைட்டு வந்து நான் வந்து தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே டாப்லேயே வந்து 2 பார்ட்டாக வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அதனால் இப்போ டோட்டல் ஹைட்லேருந்து நான் வந்து 2 பார்ட் வந்து இதில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ ஃப்ரண்ட்டு பேக்குக்கு தனித்தனியாக வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா 11 இன்ச்சுக்கு நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? இந்த 11 இன்ச்சுங்கிறது வந்து நமக்கு வந்து மேலே வந்து அந்த இடுப்பு ஷேப் வரைக்கும் வரும். அதுக்கு கீழே வந்து ஃப்ரில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் வந்து பேக்கை விட ஃப்ரண்ட் வந்து ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி வச்சுட்டு நெக் எல்லாமே மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கு வந்து 3.5 இன்ச்சு, கழுத்தோட அகலம் 2.5, ஷோலோட அகலம் 2.5 மார்க் பண்ணிவிட்டு ஆம்ஹோலோட உயரம் வந்து 4.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டு பேக்கு 2 நெக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 3.5 இன்ச்சில் தான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு டைமண்ட் நெக் தான் வந்து மார்க் பண்ணுறேன். நீங்கள் ரவுண்ட் நெக் எது வேணாலும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் டைமண்ட் நெக்கு தான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட்டை விட பேக் வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். அது வந்து ஜிப்பு அட்டாச் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். இப்போ ஆம் ஹோல் ரவுண்டு வந்து நான் 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதில் வந்து கர்வ் லைன் போட்டுக்கலாம். ஆம் ஹோல் ரவுண்டும் நம்மளோட செஸ்ட் ரவுண்டும் கரெக்டாக வரணும். இல்லை அப்படின்னா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து மாற்றிக்கணும். இப்போ செஸ்ட் ரவுண்டு வந்து 7 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இடுப்பு சுற்றளவு வந்து 6.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ இதுக்கப்புறம் நம்ம தையலுக்காக மார்க் பண்ணிக்கணும். இப்போ இது வந்து நான் மெயின் கிளாத்தில் வந்து கட் பண்ணுறேன். இதில் வந்து லைனிங் கிளாத்தும் நம்ம வச்சு தைக்க போகிறோம். ஏன்னா அது சின்ன பிள்ளைங்க போடுறதுனால கிளாத் வந்து கொஞ்சம் வேறு கசகசன்னு இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் லைனிங்கும் மெயின் கிளாத்தும் சேர்ந்த மாதிரி இதை நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். லைனிங் கிளாத்தும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி லைனிங் கிளாத்தும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதில் வந்து சென்டர் மட்டும் கழுத்துக்கிட்ட வந்து அர்க்காத் பண்ணிக்கிறேன். கழுத்தோட ரெடி அளவுலையும் அர்க்காத் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே வந்து நம்ம 2 பக்கமும் லைனிங் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கீழே வந்து நான் ஒரு ஃப்ரில் வரும்னு சொன்னோம் இல்லையா, அதுக்காக வந்து நான் கிளாத் எடுத்திருக்கேன். இது வந்து நீளம் வந்து 1 மீட்டர் நீளத்துலையும் 6.5 இன்ச்சு உயரத்துலையும் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஹைட்டில் வேணுமோ அது தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பீஸ் வந்து நம்ம மேலே இருக்கிற டாப் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணலாம். இது வந்து நார்மலாக நம்ம தச்சு திருப்புற மாதிரி தான். நெக்கு வந்து நான் தச்சு திருப்புறேன். இது வந்து நமக்கு ஸ்லீவ் வரப்போகிறது கிடையாது. ஸ்லீவ்லெஸ்ஸாக தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்லீவ்லெஸ்ஸாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இது எந்த வந்து மாடலாக இருந்தாலும் சரி, ஸ்லீவ்லெஸ் அப்படின்னா நெக்கையும் ஆம் ஹோலையும் ஒரே நேரத்தில் நம்ம தச்சு திருப்பிக்கலாம். இது வந்து இதுக்கு இந்த மெத்தடுக்குன்னு கிடையாது. நீங்கள் ஸ்லீவ்லெஸ்ஸாக குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ யாருக்கு வேணாலும் நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னாலும் கழுத்தும் ஆம் ஹோலும் ஒரே டைமில் தைச்சிட்டு அர்க்காத் பண்ணிவிட்டு நெக்கு எப்படி டேர்ன் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி தான் ஆம் ஹோல் சைடும் நெக்கும் தைச்சிருக்கேன். ஷோல்டரை வந்து தைக்கக்கூடாது. ஆம் ஹோலோட கர்வும் நெக்கோட அவுட்லைனும் மட்டும் தைச்சிருக்கேன். தைச்சிட்டு இப்போ நான் எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் வந்து நான் தையல் போட்டுக்கிறேன். இது வந்து எல்லா மெத்தடுக்குமே வந்து ஸ்லீவ்லெஸ்க்கு செட் ஆகும். சரிங்களா? நீங்கள் கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கிறதுக்கு இது வந்து இன்னும் கொஞ்சம் வேலை வந்து ஈஸியாக இருக்கும். ஃபினிஷிங்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கிராஸ் பீஸ் கொடுத்தா கூட கையெல்லாம் தூக்கும்போது உள்ளுக்குள்ளே வந்து பிசுறு தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஆம்ஹோல் சைடு நெக்கெல்லாம் வந்து 1/4 இன்ச்சு கேப்பில் தையல் போட்டுட்டு சுற்றிலும் தையல் போட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பேக் பார்ட்டும் சேம் இதே மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். பேக் பார்ட்டில் கழுத்து, ஆம் ஹோல் சைடு, ஃப்ரண்ட் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிப் வந்து வைக்க போகிறோம். ஸோ சென்டரில் கழுத்தோட சென்டரை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்தோட சென்டர்லேருந்து லெஃப்ட்டு ரைட்டு 2 சைட்லேயும் 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக தள்ளி அந்த சென்டர் மார்க்லேருந்து தையல் வந்து நான் போட்டுக்கிறேன். அப்போ தான் நம்ம ஜிப்பு தைக்கும்போது ஜிப்பு வந்து வெளியே தெரியாமல் இன்விசிபிளாக உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி கிளாத் வந்து இருக்கும். நம்ம வந்து 1/2 இன்ச்சு விட்டுருக்கனால அந்த 1/2 இன்ச்சில் கழுத்தோடு தைக்கக்கூடாது. நான் நீடியில் வந்து அந்த டைமண்ட் நெக்கு தான் வந்து பேக்லேயும் வந்து நான் மார்க் பண்ணியிருந்தேன். அந்த சென்டரில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரெயிட் கோட்லேருந்து லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைடும் லைட்டாக அந்த ஒரு ஃபூட்லேயும் கம்மியான அளவு தான் வந்து நான் இப்போ தைச்சிட்ருக்கேன். ஸோ இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஹூக் வைக்கிறது, ஜிப்பு வைக்கிறது எல்லாத்துக்குமே இந்த மெத்தடே வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ஜிப்பு தான் வைக்க போகிறேன். ஸோ அதனால் இந்த மெத்தட் வந்து ஈஸியாக தான் இருக்கும். இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா பட்டி பீஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்து திருப்புற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கழுத்து, ஆம் ஹோல் சைடு நம்ம ஜிப்புக்காக வச்சுருக்கிறது எல்லாமே வந்து ஒரே டைமில் தச்சு திருப்பிக்கலாம். இப்போ அந்த சென்டரில் கேப் இருக்கும் நமக்கு. அந்த சென்டரில் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த கார்னரை மட்டும் அர்க்காத் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா அந்த இடத்துல வந்து ஷேப் வந்து ஷார்ப்பாக வந்து வராது. இப்போ அந்த இடத்துல வந்து நம்ம நார்மலாக ப்ளவுஸ் தச்சு திருப்புற மாதிரி வந்து திருப்பிக்கிட்டேன்.
இப்போ இது ஃப்ரண்ட் பார்ட் மாதிரியே தான் ஆம் ஹோல் சைடு ஃபுல்லாக 1/4 இன்ச்சு, கழுத்து, ஷோல்டரு, அந்த ஜிப்பு அட்டாச் பண்ணுற இடத்துல அந்த இடத்துல ஃபுல்லாமே தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு பிசுரெல்லாம் கட் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த கார்னர் இந்த டிப்புக்கிட்ட வந்து ஏதாவது வந்து ஷார்ப்பான எட்ஜை வச்சு நல்லா வந்து குத்தி விட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஷேப் வந்து ஏன்னா டைமண்ட் நெக்குங்கிறனால ஷேப் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கணும். ரவுண்ட் நெக்குனா கூட அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது. இப்போ ஒரு சைடு வந்து பேக் பார்ட்டில் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ இன்னொரு சைடும் வந்து இதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஜிப்பு வந்து அட்டாச் பண்ணலாம். ஜிப்பு வந்து நார்மல் ஜிப்பு தான் நான் எடுத்திருக்கேன். மேலே வந்து ஜிப்பு வந்து அந்த சில்வர் மாதிரி இருக்கும். அந்த சில்வருக்கு மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த ஜிப்போட கிளாத்தை அப்படியே வந்து நான் உள்பக்கமாக மடித்து விட்டுட்டேன். உள்பக்கமாக மடிச்சுட்டு நான் ஜிப்போட ஓரத்தில் தையல் போடுறேன். இந்த சைடு தைக்கும்போது ஜிப்பு வந்து ஃபூட்டு வந்து ஜிப்போட ஓரத்தில் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அதாவது ஜிப்பு சென்டரில் இருக்குது அப்படின்னா அந்த ஜிப்புக்கு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் வந்து கிளாத் இருக்கும். அந்த கிளாத்தில் தைக்காமல் ஜிப்போட ஓரத்துலேயே வந்து தைக்கணும் ஒரு சைடு. இன்னொரு சைடு வந்து நமக்கு அந்த கிளாத்து வந்து நம்மளோட மெட்டீரியல் வந்து அந்த ஜிப்பை வந்து மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தைக்கணும். இதை தூக்கி அது மேலே வச்சோம் அப்படின்னாலே நமக்கு ஜிப்பு வந்து இன்விசிபிளாக போயிடும். நம்ம வந்து சேம் கலர் தான் ஜிப்பு வந்து கொடுக்குறோம். இருந்தாலும் ஜிப்பு வச்சது தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த சைடு தைக்கும்போது ஜிப்புக்கு லெஃப்ட்டில் வந்து கொஞ்சம் கேப் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, கிளாத்து மாதிரி இருக்கும். ஜிப்போட ஓரத்தில் தைக்காமல் ஜிப்புக்கு பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சு வந்து கிளாத் இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஜிப்போட கிளாத் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கிளாத்தில் தைச்சிட்டு வரணும். அப்போ தான் வந்து நமக்கு க்ளோஸ் பண்ணும்போது ஒரே ஈவனாக இருக்கும். இந்த சைடு வரதும் மேலே வந்து அந்த சில்வர் மாதிரி இருக்கிற இடத்த கரெக்டாக மடித்து விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம். இந்த ஜிப்பு அட்டாச் பண்ணுறதுமே பார்த்திங்கன்னா ஈஸியான மெத்தடில் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஜிப்பு வந்து உள்ளே இருக்கிறதே தெரியாது. ஸோ நம்ம வந்து இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு ரெண்டுமே வந்து இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டையுமே வந்து ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர்லேயும் பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக, ஏன்னா ஸ்லீவ்லெஸ்ஸுங்கிறனால பிசுறு தெரியும். அதனால 2 ராங் சைடையும் ஒன்றா வச்சு மேலே வந்து ஒரு ஃபூட்டுக்கும் கம்மியாக ஒரு தையல், நம்ம லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் வச்சு அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு தையல் போடுவோம் பார்த்தீங்களா சுற்றிலும், அந்த அளவுக்கு மட்டும் ஒரு தையல் போட்டுட்டு அதை அப்படியே வந்து அந்த பிசுரெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு உள்பக்கமாக டேர்ன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஷோல்டர் வந்து ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். ஸோ இதையுமே வந்து இந்த பட்டு பாவாடை செட் இது மாதிரி எல்லாத்துக்குமே சூஸ் பண்ணலாம். ஓவர்லாக் இல்லை அப்படிங்கும்போது ஸ்லீவ்லெஸ்ஸாக ஸ்டிச் பண்ணும்போது இந்த மெத்தட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடும் இதே மாதிரி ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுலே பிசுறு தெரியாமல் இருக்க இன்னொரு மெத்தடும் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம தைச்சதுக்கு அப்புறம் இந்த மெத்தடை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ கீழே வந்து நம்ம ஃப்ரில் வச்சு ஜாயின் பண்ணலாம். கீழே எடுத்து வச்சுருக்கேன் அந்த கிளாத் வந்து ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் நான் எடுத்து வச்சுருக்கேன். 1 மீட்டர் நீளத்தில் நான் எடுத்து வச்சுருக்கேன். 6.5 இன்ச் உயரத்தில் எடுத்திருக்கேன். கீழே வந்து நான் ஜஸ்ட் ஒரு 1/4 இன்ச்சில் 2 ஃபோல்டு தான் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பீக்கோ ஸ்டிச் கூட போட்டுக்கோங்க. இது அந்தளவுக்கு வந்து தேவையில்லைங்கிறனால நான் வந்து இதில் 1/4 இன்ச்சில் 2 மடிப்பு மடித்து நான் தையல் போட்டுக்கிறேன். இப்போ கீழே இந்த கிளாத்துக்கு வந்து நான் லைனிங் வந்து கொடுக்கல, மேலே இருக்கிற கிளாத்துக்கு தான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஒரு சைடு வந்து நம்ம தைச்சாச்சு. இப்போ மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேதரிங் மாதிரி வைக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணுன்னா தையலோட அளவை உங்களோட மிஷினில் இருக்கிறதுலையே பெரிய தையலோட அளவை வந்து மாற்றிக்கோங்க. நான் இந்த மிஷினில் நான் 5 இன்ச்சுக்குள்ள 5 இருக்கும் 5ன்னு இருக்கும் அந்த மார்க்கில் வச்சுட்டு தையல் வந்து நான் போடுறேன். இது வந்து லாங் தையலாக விழுகும். இது இந்த 2 நூல் இருக்கும். இந்த 2 நூலில் ஏதாவது ஒரு நூலை பிடிச்சி இழுத்துக்கணும். ஒரு நூலை தனித்தனியாக எடுத்துட்டு மேலேயும் கீழேயும் வந்து நூல் இருக்கும் இல்லையா, அந்த 2 நூலில் ஏதாவது ஒரு நூலை பிடிச்சி இழுக்கணும். இழுக்கும்போது டக்குன்னு பிடிச்சி இழுக்கக்கூடாது, அருந்துரும். லைட்டாக வந்து தாங்கி பிடிச்ச மாதிரி நூலை பிடிச்சி இழுத்துட்டே வரணும். இல்லை அப்படின்னா நமக்கு அந்த கேதரிங் இழுக்கும்போது நூல் வந்து அருந்து போயிடும். ஏன்னா தையலும் நம்ம வந்து லாங் ஸ்டிச் தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்து இழுக்கணும். உங்களுக்கு வைக்கும்போதே கேதரிங் வைக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங் தைக்கும்போதே குட்டி குட்டியாக மடித்து கேதரிங் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்க இந்த கிளாத், இந்த 1 மீட்டரோட நீளத்தோட கிளாத்தை நம்ம மேலே இருக்கிற அந்த டாப் பார்ட்டோட சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃப்ளீட் எல்லாத்தையுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், கரெக்டாக நான் வந்து இப்போ எடுத்துட்டேன். இப்போ இதை வச்சு நம்ம பாடி பார்ட்டில் வச்சு ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம லாங் ஸ்டிச் வந்து போட்டிருக்கோம். அது வந்து தையலுக்கும் போது தையல் வந்து நகர்ந்துடாமல் இருக்கிறதுக்காக, ஃப்ரில்லு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடாமல் இருக்கிறதுக்காக நார்மல் தையலில் மாற்றிட்டு ஃப்ரில்லெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கிறேன். நம்ம அப்படியே வச்சு தைச்சோம் அப்படின்னா
இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம தையல் போடலன்னா அந்த இடத்துல வந்து தையல் வந்து பிரிஞ்சுக்கிட்டே வந்துடும். சரிங்களா? அப்போ வந்து நம்ம திருப்பி வந்து பாடி பார்ட்டோட அட்டாச் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த இடத்துல ஃப்ரில்லு வந்து ஈவனாக இல்லாமல் நகர்த்தி தைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு ஸ்டிச் வந்து நான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரில் தைச்சோம் அப்படின்னா மட்டும் இந்த மெத்தட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ மேலே வந்து டாப் பார்ட்டோட ஜாயின் பண்ணுறேன். 2 நல்ல பக்கத்தையும் ஒன்றா வச்சுட்டு கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சில் தையல் வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ தையல் போடும்போது நமக்கு ஃப்ளீட் வந்து மூமெண்ட் இல்லாமல் கரெக்டாக அப்படியே இருக்கும் நம்ம தையல் போட்டதுனால. ஸோ அதனால தான் வந்து தையலை மாற்றிட்டு மறுபடியும் வந்து நான் தையல் போட சொன்னேன். இப்போ தையல் போடும்போது அந்த சுருக்கம் வச்சுருக்கிறது மட்டும் உள் பக்கமாக மாட்டிக்காமல் கரெக்டாக வெளிப்பக்கமாக எடுத்து விட்டுட்டு தையல் வந்து போட்டுக்கணும். இப்போ ஒரு சைடு வந்து ஜாயின் பண்ணியாச்சு. சேம் இதே மாதிரி இன்னொரு சைடுமே ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ ஒரு சைடு ஜாயின் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையும் நான் கட் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள். ஸோ இந்த மாடல் தான் இப்போ வந்து நம்ம டாப்பில் வந்து ஸ்டிச் பண்ணது. இதே மாதிரி பேக் பார்ட்லேயும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ பேக் பார்ட்டில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக வந்துடும். ஏன்னா வந்து சைடில் வந்து நம்ம துணி வந்து தையலுக்காக விட்டுருப்போம். ஸோ அதனால் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கீழே வந்து பிசுறு தெரியும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கிராஸ் பீஸ் மாதிரி கொடுத்து அந்த இடத்துல வந்து தைச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா அப்படியே விட்டுடலாம். நான் இதில் வந்து ஓவர்லாக் மட்டும் நான் பண்ணியிருக்கேன். இப்போ சைடு வந்து நம்ம தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ சைடில் தையல் வந்து மேலே நம்ம தையலுக்காக எவ்வளோ விட்டுருக்கோமோ சைடில் அந்த இடத்துலேருந்து அந்த 7 இன்ச்சு சுற்றளவுனா 7 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நான் தையல் வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் வந்து டாட்லாம் எதுவுமே பிடிக்கலை. நார்மலாக வந்து அப்படியே நான் வந்து இதில் தையல் வந்து நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து அந்த இடுப்பு ஷேப்புக்காக டாட் வந்து பிடிச்சிக்கலாம். அந்த ஃப்ரில்லோட பிசுறு வந்து ரெண்டுமே வந்து சென்டரில் கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கணும். இல்லைனா மேலேயும் கீழேயும் அப் அண்ட் டவுனில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. கீழே அந்த ஃப்ரில் ஷேப்புக்கிட்ட வரும்போது கிராஸாக வந்து நம்ம தைச்சிக்கலாம். அது மேலே மார்க் பண்ண மாதிரி அதே அந்த 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு கேப்லேயே கீழே தைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த சைடும் அதே மாதிரி நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த இது வந்து நான் சுடிதாரோட பாட்டம் பார்ட்டில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் இந்த வேறு காட்டன் மெட்டீரியலில் கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த பாட்டம் பார்ட் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து பாப்பாவுக்கு வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ கீழே பாட்டம் பார்ட்டு நம்ம கட் பண்ணலாம். இப்போ பாட்டம் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ரிமைனிங் இருக்க கிளாத்தில் வந்து ஹைட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அது தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு உயரம் அகலத்துக்கு தகுந்த மாதிரி நான் மடித்து போட்டிருக்கேன். இப்போ உயரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ உங்களோட பேண்ட் வந்து எந்த இடத்துல நம்ம வந்து போடுவோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். இது வந்து மேலே எலாஸ்டிக் வைக்க போகிறோம். எலாஸ்டிக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ஒரே பேண்ட்டு பலாசோ பேண்ட்டு மாதிரி வரும். ஸோ எலாஸ்டிக் வைக்கிறதுக்காகவும் சேர்த்து தான் வந்து நான் மார்க் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ கிளாத்தை வந்து 2 காலுக்காகவும் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ எலாஸ்டிக் நம்ம வைக்கும்போது நம்ம வந்து ஒரு 2.5 இன்ச்சாவது வந்து மேலே வந்து துணி வந்து விட்டுருக்கணும். சரிங்களா? இப்போ இடுப்பு சுற்றளவுலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ண பேண்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக இடுப்பு சுற்றளவு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ மேலே வந்து தையலுக்காக நான் வந்து ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அது வந்து நம்ம மேலே வந்து பெல்ட் வந்து மடித்து தைக்கிறதுக்காக கிராச் லைன் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? கிராச் லைன் வந்து 8.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அந்த பெல்ட்டுக்காக நம்ம எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக நான் வந்து அளவு வந்து விட்டுருக்கேன் இல்லையா, அந்த 1.5 இன்ச்சு அது இல்லாமல் நான் வந்து ஒரு 8.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ ஹிப் ரவுண்டு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இடுப்பு சுற்றளவு வந்து நான் வந்து 7.5 இன்ச்சு எனக்கு அதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து தையலுக்காக சேர்த்து 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ மேலே வந்து நம்ம 8 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ கீழேயும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கணும். இந்த கிராச் லைனுக்காக நான் வந்து ஒரு 1.5 இன்ச்சு மட்டும் அந்த உள்ளே தள்ளி கொஞ்சம் அகலம் அதிகமாக இருக்கணும் அந்த கிராச் லைன் எல் போடுறதுக்காக நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே வந்து 8 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோன்னா கீழே அதே 8 இன்ச்சு இருக்கணும். அது போக வெளியில் வந்து அவுட்டரில் ஒரு 1.5 இன்ச்சுலேருந்து 2 இன்ச்சு வரைக்கும் இருக்கணும். அப்போ தான் அந்த கிராச் லைனோட அந்த கர்வ் லைன் வந்து கொண்டு வரது கரெக்டாக இருக்கும். துணியோட லாஸ்ட் வரைக்குமே வந்து இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணக்கூடாது. இப்போ கீழேயும் பாட்டம் பார்ட்லேயும் அதே மாதிரி நான் 8 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அகலம் வந்து எந்த அளவுக்கு லூஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி. இது சின்ன பிள்ளைக்கு தைக்கிறதுனால ரொம்ப லூஸாக இருந்தால் தடுக்கி விட்டு விழுந்துருவாங்கனால 8 இன்ச்சு மட்டும் நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ சைடில் வந்து தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு மட்டும்தான் நான் வந்து விடுறேன். நிறைய தையல் விடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்குனால கொஞ்சம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து கசகசன்னு இருக்கும். ஸோ அதனால் ரெடிமேட் பேண்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு மட்டும்தான் நான் தையலுக்காக வந்து இதில் விட்டுருக்கேன்.
இப்போ கீழே வந்து பாட்டமுக்கு ஃபோல்டு பண்ணுறதுக்குலாம் நான் கிளாத் வந்து விட்டுட்டு உள்ளே இருக்கிறது மட்டும்தான் நமக்கு கரெக்டான அளவு. இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 31 இன்ச்சு விட்டுருக்கேன். அதுக்கு கீழே பாட்டம் வந்து ஃபோல்டு பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? மேலே எலாஸ்டிக் வைக்கிறதுலேருந்து நான் ஃபுல் ஹைட்டுமே பார்த்தீங்கன்னா 33 இன்ச்சுக்கிட்ட நான் விட்டுருக்கேன். இப்போ மேலே வந்து போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ மேலே மட்டும் இருக்கிறது வந்து நம்ம எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்காக அந்த பார்ட்டுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பீஸ் பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் வந்து உள்ளே போயிடும். மறந்துடாமல் எலாஸ்டிக்குக்கும் விட்டுறணும். இல்லைன்னா அப்படின்னா துணி வந்து தனியாக ஜாயிண்ட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கிராச் லைனு ஹைட்லாம் மார்க் பண்ணும்போது எலாஸ்டிக்கும் மறந்துடாமல் மார்க் பண்ணிக்கணும். இப்போ பேண்ட்டுக்கு மேலே வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பேண்ட்டு பார்ட்டை வந்து நம்ம அடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நான் ஃப்ரண்ட்டு பேக்கு 2 சைடுமே வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நான் லைனிங் கிளாத்து இதுலேயும் வந்து கொடுத்துருக்கேன். லைனிங் கிளாத்து கொடுத்துட்டு சைடில் வந்து அந்த 2 கிராஸ் லைனை மட்டும் நான் தச்சு வச்சுருக்கேன். அந்த வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து 2 கிளாத்தையுமே நம்ம பேண்ட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி தனித்தனியாக எடுத்துகிட்டு நார்மலாக இல்லை ராங் சைடில் லைனிங் கிளாத்தை வச்சு ஃபுல்லாக சுற்றிலும் தையல் போட்டுட்டு கிராச் லைன் மட்டும் நான் தையல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வந்து கிளாத்து வந்து பாலிஸ்டர் கிளாத்துங்கிறனால கொஞ்சம் வந்து கசகசன்னு இருக்குங்கிறதுக்காக நான் பேண்ட்டு கிளாத்துலேயும் வந்து நான் லைனிங் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ மேலே வந்து நம்ம ஒரு 1.5 இன்ச்சுக்கு எலாஸ்டிக் ஜாயின் பண்ணுறதுக்காக விட்டுருந்தோம் இல்லையா, அதில் 1/2 இன்ச் வந்து நம்ம மடித்து நான் வந்து தச்சுக்கிறேன். நம்ம எடுத்தோடனே 1/2 இன்ச்லேயும் அந்த 1.5 இன்ச்சையும் ஃபுல்லாக மடித்தோம் அப்படின்னா அந்த இடுப்பில் வந்து இழுத்துட்டோம் அப்படின்னா திருகுன மாதிரி போயிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நான் 1/2 இன்ச்சு தையல் போட்டுக்கிறேன். இப்போ மேலே தையல் போட்டாச்சு. இப்போ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாட்டம் வந்து நான் ஃபோல்டு பண்ணி தைக்கிறேன். பாட்டமில் வந்து நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சு தான் தையலுக்காக விட்டுருந்தேன். ஸோ அதனால் அந்த 1/2 இன்ச்சு மட்டும் தையல் போடுறேன். இது பலாசோ பேண்ட்டுங்கிறனால நமக்கு கீழே வந்து 1/2 இன்ச்சு தையல் போட்டாலே போதும். சரிங்களா? 1/4 இன்ச்சில் 2 மடிப்பு தையல் போட்டாலே போதும். நம்ம வந்து நார்மல் பேண்ட் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா 1 இன்ச்சில் தையல் தெரிஞ்சால் நீட்டாக இருக்கும். இது வந்து பலாசோ பேண்ட்டுங்கிறனால இதுவே வந்து தையலுக்கு போதும். இப்போ மேலே வந்து நம்ம இடுப்புக்கு வந்து ஒரு தையல் போட்டாச்சு. இப்போ மறுபடியும் அதை இன்னொரு ஃபோல்டு பண்ணுறேன். ஸோ இது வந்து 1 இன்ச்சோட அகலத்தில் இருக்கணும். அப்போ தான் நம்ம எலாஸ்டிக் வந்து உள்ளே போகிறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும். சரிங்களா? நமக்கு எலாஸ்டிக் வந்து நீங்கள் எந்த அகலத்தில் எடுத்துருக்கீங்கன்னு பாருங்கள். 1/2 இன்ச்சு எலாஸ்டிக்கு, 3/4 இன்ச்சு, 1.5 இன்ச்சு, இந்த மாதிரி எலாஸ்டிக்கோட அகலம் வந்து நிறைய வந்து வெரைட்டி இருக்குது. உங்களுக்கு எது வந்து வேணுமோ நீங்கள் அளவு பேண்ட்லேயோ இல்லை உங்கள் குழந்தைங்க என்ன போடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. ரொம்பவும் நைஸாக எடுத்துடக்கூடாது. அப்புறம் அது இடுப்பில் போட்டு வெட்டுற மாதிரி இருக்கும். இப்போ எலாஸ்டிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி எடுக்கணும்னா, இப்போ 20 இன்ச்சு இடுப்பு சுற்றளவுனா அதில் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. அந்த 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டைட் இல்லாமல் நார்மலாக இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 19 இன்ச்சுக்கு நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? தையலோடு சேர்த்து இடுப்பு சுற்றளவு என்னவோ அதுலேருந்து 1 இன்ச்சு மட்டும் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பெரியவங்கும்போது நம்ம டைட்டாக இருந்தாலும் நமக்கு தெரியாது. சின்ன பசங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருந்தால் வயிறு வந்து ரொம்ப வந்து இறுக்கமாக இருக்கும். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கணும். இப்போ எலாஸ்டிக் வந்து பெரியவங்களுக்கு ஒரு 2லேருந்து 3 இன்ச்சு கம்மி பண்ணிக்கலாம் இடுப்பு சுற்றளவுலேருந்து. இதே சின்ன பசங்களுக்கு 1 இன்ச் மட்டும் கம்மி பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ வந்து சென்டர்லேருந்து நான் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் கேப் விட்டுட்டு சுற்றிலும் வந்து தையல் போட்டுக்கிறேன். அந்த 1/2 இன்ச்சு எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உள்ளுக்குள்ளே வந்து இன்ஸ்கர்ட்டில் நாடா கோக்குற மாதிரி எலாஸ்டிக் வந்து உள்ளுக்குள்ளே வந்து கோக்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து அந்த 1/2 இன்ச்சு மட்டும் கேப் வந்து விட்டுருக்கேன். இப்போ நார்மலாக நம்ம பாவடையில் எப்படி நாடா வந்து கோப்போமோ சேம் அதே மெத்தட் தான். ஆனால் எலாஸ்டிக் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கணும். எலாஸ்டிக் வந்து ஈவனாக வந்து எடுத்துட்டேன். எலாஸ்டிக் கோக்கும்போது உள்ளுக்குள்ளே வந்து ஏதாவது சுருண்டு போயிடாமல் ராங் சைடில் வந்து டேர்ன் ஆகாமல் பார்த்து கரெக்டாக ஈவனாக வந்து அந்த எலாஸ்டிக் வந்து கோத்துக்கணும். இப்போ 1/2 இன்ச்சில் வந்து நான் தையல் போட்டுட்டேன். இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இடுப்பு வந்து எவ்வளோ அழகாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதுவே வந்து நமக்கு போதும். சரிங்களா? இதுக்கு மேலே வந்து துணி வந்து அந்த அகலம் வந்து கம்மியாக இருந்துச்சு எலாஸ்டிக்கில் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து டைட்டாக போயிடும். இப்போ இடுப்பில் போட முடியாது. இப்போ என்ன பண்ணுறேன்னா சென்டரில் நீடியில் வச்சுட்டு எலாஸ்டிக் அந்த கிளாத்தோட ஃபுல்லாக வந்து பிடிச்சி இழுத்துட்டேன். எலாஸ்டிக் வந்து சுருக்கமே இல்லாமல் பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே வந்து நான் ஒரு தையல் வந்து போட்டுக்கிறேன். சரிங்களா? இப்படி தையல் போட்டோம் அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ளே வந்து நாடா மாதிரி தான் கோத்துருக்கோம் எலாஸ்டிக்கை. அது வந்து நம்ம போடும்போது உள்ளுக்குள்ளே வந்து ரிவர்ஸ் போயிடுச்சு அப்படின்னா எலாஸ்டிக் வந்து திருகுன மாதிரி இருக்கும். ஸோ திருகுன மாதிரி போச்சுன்னா இடுப்பில் வந்து அழுத்துற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக இப்படி வச்சு சென்டரில் வந்து தையல் போட்டுக்கணும். நீங்கள் இந்த மாதிரி பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கம்பல்சரி சென்டரில் வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கணும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகுது அப்படின்ட்டு. இப்போ கீழேருந்து பாட்டமில் கால் கீழேருந்து நம்ம வந்து அந்த ஆங்கிள் ரவுண்ட்லேருந்து மேலே வந்து
தையல் போட்டுக்கலாம் கிராச் லைன் வரைக்கும். இப்போ நம்ம வந்து 1/2 இன்ச்சு தான் தையலுக்காக விட்டுருக்கோம். ஸோ அதனால் 1/2 இன்ச்சிலே வந்து நான் தையல் வந்து போடுறேன். இந்த சைடு கால்லேருந்து இந்த சைடு கால் வரைக்கும் 1/2 இன்ச்சு அப்படியே வந்து நான் தையல் போட்டு எடுத்துகிட்டு வரேன். இப்போ சைடில் வந்து 2 தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா டக்குன்னு பிரிஞ்சிருச்சு அப்படின்னாலும் சேஃப்டிக்கு இன்னொரு தையல் இருக்கும். இப்போ பேண்ட்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.